வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈப்ரோ சாஃப்ட்வேரை பற்றி பார்க்க போகிறோம். ஈப்ரோ சாஃப்ட்வேர் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் 7 யூசர்ஸ் இல்லைனா ஏதாவது ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கு வந்து காமனாக இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகாது. ஓப்பன் ஆகலைன்ற இஷ்யூஸ் வந்து நிறைய வந்துட்டுருக்குது. அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாஃப்ட்வேரை பொறுத்த வரையும் மற்ற சாஃப்ட்வேரை காட்டிலும் நீங்கள் சைஸ் எல்லாம் நம்ம எப்படி வேணால் வச்சுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ஐடி கார்டு பிரிண்டர் சேல் பண்ணிகிட்ருக்கோம். அதனுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா வினோதமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னாவே எங்களுக்கு தெரியும் 6 கார்டு எடுக்கலாம். ஒரு பிவிசி கார்டு மட்டும்தான் எடுக்க முடியும். 6 பிரதர் பிரிண்டரில் நாங்கள் மாடிஃபை பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் செட்டிங் வச்சுருக்கேன். அதேமாதிரி நீங்கள் எந்த பிரிண்டராக இருந்தாலும் சரி, உங்கள் மெஷர்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து அதனுடைய அளவு, விட்த்து, ஹைட்டு, டாப்பு, பாட்டம் இதெல்லாம் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு நம்ம செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம எப்படி வேணால் அதை வந்து ஆல்ட்ரு பண்ண முடியும். அந்த ஆப்ஷன் வேறு எந்த அப்ளிகேஷன்லையும் கிடையாது. பாருங்கள், இதெல்லாம் நான் டாப் இவ்வளோ வேணும், கார்டோட ஸ்பேஸ் இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணியிருக்கேன். செட் பண்ணிவிட்டு அங்கே அவ்வளோ அக்யூரேட்டாக வந்து நாங்கள் கார்டு மேக் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ ஈப்ரோவில் இப்போ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு வரக்கூடிய எரர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இது இந்தமாரி ஒரு எரர் வரும். இந்த எரர் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது ஐடி ஸ்மார்ட் ஆஸ் ஸ்டாப்பிங் ஒர்க்கிங் அப்படின்ற மாதிரி எரர் வரும். இந்த எரரை சால்வ் பண்ணுறது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் வந்து டவுன்லோடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைல் ஒன்று வச்சுருக்கேன். இது வந்து எங்கள்கிட்ட சாஃப்ட்வேர் வாங்கினவங்களுக்கு நம்ம வந்து இந்த ஃபைலை வந்து ஷேர் பண்ணுவோம். இந்த ஃபைல் ஷேர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இதுதான் அந்த ஃபைலு. ஓகேங்களா? இந்த ஃபைலை நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். நல்லா கவனிங்க. இப்போது பிரிண்ட் ஸ்க்ரீனில் இந்த விண்டோ வரும். ஃபஸ்ட்டு இந்த விண்டோ வரும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஓப்பன் கொடுத்துட்றேன். ஓப்பன் கொடுத்தோடனே இந்த இடம் கவனிக்கணும். ஸோ இன்ஸ்டால் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், இன்ஸ்டால் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன். கஸ்டம் யூஸராக இல்லை லோக்கல் மிஷினான்னு கேட்குது. கரண்ட் யூஸராக லோக்கல் மிஷினா நீங்கள் எப்படி வேணால் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கரண்ட் யூஸர்னு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இந்த இடம் பாருங்கள், இந்த இடம் ரொம்ப கவனிக்கணும். நீங்கள் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணாலும் சரி இந்த ஆட்டோமேட்டிக்ன்றதை கொடுக்கக்கூடாது. மாறாக நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா பிளேஸ் சர்டிஃபிகேட் ஃபாலோவிங் ஸ்டோர் அப்படின்னு இந்த ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ரௌஸ்ன்னு கொடுக்குறேன். ப்ரௌஸ்ன்னு கொடுத்த உடனே நல்லா கவனிங்க. இதை பாருங்கள், இதை ஃபைலை செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டுனா நெக்ஸ்ட்டு இந்த விண்டோ வரும். வந்ததுக்கப்புறம் அதை பாருங்கள், ஒன்றுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட்டு ஃபினிஷ் கொடுத்தாலே போதும். ஃபினிஷ் கொடுத்தோன்னே உங்களுக்கு தி இம்போர்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல். ஓகே, அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் வந்து ஈப்ரோ அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணலாம். எந்த எரரும் இல்லாமல் ஸ்மூத்தாக உங்களுக்கு ஓப்பன் ஆகிக்கும். ஓகேங்களா? சம்டைம் சர்வர் அப்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னா கூட ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே நாங்கள் வந்து சர்வர் அப்டேட் பண்ணி முடிச்சுருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணலாம். அதை மீறி அப்டேஷனும் முடிச்சிட்டோம், அதை மீறி உங்களுக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னா தான் இந்த சர்டிஃபிகேட் ஃபைலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் எங்ககிட்ட சாஃப்ட்வேர் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா என்னுடைய நம்பர் இதோ மேலே இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும், இதோ இருக்கு பாருங்கள். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து சேட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் ஃபைல் கொடுக்குறேன். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கைட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அது மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிஎஸ்சி யூசர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 5500 யூசர் இருக்கக்கூடிய ஒரே அப்ளிகேஷன் ஈப்ரோ தான். ஐடி கார்டு சாஃப்ட்வேரில் ஈப்ரோ மட்டும்தான் மோஸ்ட்டு பையிங், அதாவது செல்லிங் ப்ராடக்ட். ஓகேங்களா? அதனால் இதை வந்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு 100% இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லை, சிஎஸ்சி ரிலேட்டடாக நம்ம நிறைய சாஃப்ட்வேர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். பில்லிங் சாஃப்ட்வேர் வந்து பேசிக்காகவே உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் அதில் வந்து சர்வீஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஐட்டம் ஆட் பண்ணி நீங்கள் தெர்மல் பிரிண்டர்லேயே 2 இன்ச் பிரிண்டர் 2500 உங்களுக்கு கிடைக்கும். அதை வாங்கியே நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு கொடுக்கலாம். ஸோ ஒரு நீட்னஸ் இருக்கும், அக்கௌண்டிங் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் பாஸ்போர்ட் மேக்கிங் சாஃப்ட்வேர்ஸ் இந்த மாதிரி சேல் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே சிஎஸ்சி ரிலேட்டடாக எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு அப்ளிகேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Please subscribe my channel.